ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மெஹந்தி கிளாஸோட 4th கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை பற்றின ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். இதுக்கு ஃப்ரீ சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு நீங்கள் எந்த விதமான அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க கிளாஸஸ் வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மெஹந்தி கிளாஸில் 4th கிளாஸ் தான். போன கிளாஸ்லேயே பார்த்திங்கன்னா நான் ஃப்ளார்ஸ் எப்படி போடணும்னு சொல்லியிருப்பேன். அதிலே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃப்ளார்ஸ் இருக்குது. அது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் ஃப்ளார்ஸ்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஃப்ளார்ஸ்லாம் இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். எதுக்காக நான் இப்படி பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி ஃப்ளார்ஸ் போடுறேன்னா, அதோட இன்னும் கொஞ்சம் நிறைய ஃப்ளார்ஸ் இருக்கனால தான் நான் இந்த மாதிரி போடுறேன். ஒரே கண்டினியூவாக பெரிய வீடியோவாக போட்டால் ரொம்ப நேரம் இருக்கும். அதுக்காக தான் நான் இப்படி பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி பிரித்து போடுறேன். நீங்கள் நிறைய கற்றுக்கணும் தான் நான் இந்த மாதிரி நிறைய ஃப்ளார்ஸ் போடுறேன்னு. நீங்கள் அதனால் என்னடா ஒரே வீடியோ மாதிரியே இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ண வேணாம். நிறைய கிளாஸ் போகுதுன்னு ஃபீல் பண்ண வேணாம். நிறைய கிளாஸ் போடுறதுக்கான ரீசனே நிறைய நீங்கள் கற்றுக்கணுன்றதுக்காக தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வேர்ல்ஸ் போடுறோம். இது ஒரு ரோஸ் மாடல் தான். ஸ்வேர்ல்ஸ் போட்டு அதுக்கப்புறமேட்டா பார்த்திங்கன்னா சைடில் இந்த மாதிரி 2 வளைவு மாதிரி போட்டு அதை ஃபில் பண்ணிக்கிறேன். சேம் இதே மாதிரி தான் சுற்றியில் அதை ஃபில் பண்ணிட்டு வரேன். நான் எப்படி ஃபில் பண்ணுறதை பாருங்கள். இடையில கொஞ்சம் ஃபோக்கஸ் கம்மியாகி வரும். சாரி, அது நான் வீடியோ சரியாக பார்க்காம எடுத்ததான். கொஞ்சம் நல்லா வீடியோ குவாலிட்டின்னு கொடுக்கறதுக்கு பார்க்குறேன். அண்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட கொஸ்டின் ஆன்சருக்குனே ஒரு லைவ் கூட வச்சுருந்தேன். சர்டிஃபிகேட் பற்றின டீட்டெயில்ஸ் நிறைய பேர் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கு தனியாக நான் ஒரு லைவ் செக்ஷனே வச்சுருந்தேன். அது பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. அதில் நிறைய உங்களோட டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணியிருப்பேன். அண்ட் வீக்லி ஒன்ஸ் லைவ் வரலாமான்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி லைவ் வரலான்னா நான் வியாழக்கிழமை லைவ் வரேன். நிறைய பேர் நியூ ஜாயினர்ஸாக இருக்கனால திரும்ப சர்டிஃபிகேட் பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி லைவ் செக்ஷனே போடுறேன். லைவ் செக்ஷன் வீக்லி ஒன்ஸ் போட்டேன்னா உங்களுக்கு கிளாஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் அதில் சொன்னால் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், நான் ரோஸ் மாடல் இதே மாதிரி தான் வளைவாக சுற்றி போட்டு அதை ஃபில் பண்ணிடுறேன். சேம் அதே மாதிரியே ஸ்வேர்ல்ஸ் போட்டு அதே மாதிரியே ரோஸ் பக்கத்தில் அந்த ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஸ்டார்ட் பண்ண மாதிரியே இதுலேயும் ஸ்டார்ட் பண்ணிட்டு வரேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லைட் எம் போட்டிருப்போம்ல, அந்த மாதிரி எம் போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி பெட்டல்ஸ் அந்த ஒரு எம் மட்டும் அந்த மாதிரி போட்டுடுறேன். அதுக்கப்புறம் வர பெட்டல்ஸ்லாம் இந்த மாதிரி போடுறோம். இதை சுற்றி இந்த மாதிரி பெட்டல்ஸ் போட்டுட்டு வர போகிறோம். தென் பார்த்தீங்கன்னா நம்ம வீக்லி ஒன்ஸ் ஒரு கிளாஸ் வீடியோ போடலான்னு சொல்லியிருக்கோம். ஸோ செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு நம்ம சேனலில் இனிமேட்டு வீடியோஸ் கண்டிப்பாக வந்துடும் வீக்லி ஒன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா வீக்லி 2 வீடியோஸ் அப்படி போடுற மாதிரினா செவ்வாய்க்கிழமை ஒன்று, வியாழக்கிழமை ஒன்று 6 மணிக்கு ஈவினிங் நான் கிளாஸஸ் வீடியோ போடுறேன். அப்படி வீக்லி 1 வீடியோ போடுற மாதிரினா செவ்வாய்க்கிழமை ஈவினிங் மட்டும் 6 மணிக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சுற்றியில் போட்ட பெட்டல்ஸை டார்க்கன் பண்ணிட்டு வரேன். நம்ம எப்போதும் லைட்டாக ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் தான் டார்க்கன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ஷியலாக ஷேடிங் பண்ணிட்டு வரேன். இந்த ஷேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எம் போடுறது, லைன்ஸ், இந்த மாதிரிலாம் நான் ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்தே சொல்லியிருப்பேன். நீங்கள் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கிளாஸ் ஃபஸ்ட்டு வீடியோலேருந்தே பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். தென் கண்டிப்பாக நீங்கள் இது எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்துகிட்டு வரணும். இந்த டிசைன்ஸ்லாம் கொஞ்சம் போட உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் போட ஈஸியாகிடும். நான் எதுக்காக இவ்வளோ ஒரு உங்களுக்கு சொல்லித்தரேன்னா, இது நான் பேசிக் கிளாஸாக இருந்தாலும் உங்களுக்கு கற்றுக்கிறது அட்வான்ஸ் லெவலில் கொஞ்சம் நீங்கள் கற்றுக்கணும். அதுக்காக தான் நான் இது எல்லாத்தையும் தெளிவாக சொல்லித்தரேனே. தென் பார்த்தீங்கன்னா பிரைடல் அண்ட் பேபி ஷவர் இந்த மாதிரி ஏதாச்சும் ஈவெண்ட்ஸ்க்கு மெஹந்தி போடணும்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை இன்ஸ்டாவில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வேர்ல்ஸ் போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்வேர்ல்ஸ் போட்டு நம்ம ஒரு லைட் எம் போட்டிருப்போம்ல, அதிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காக போடுறோம் பெட்டல்ஸு. இப்படி ஒரு 4 பெட்டல்ஸ் போட்டு அது மேலே சுற்றி நிறைய பெட்டல்ஸ் போட்டுட்டு வர போகிறோம். அடுத்த லைன் பெட்டல்ஸும் கொஞ்சம் பெருசாக போட்டுட்டு வரணும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸான ஃப்ளார் தான். எதுக்கு நான் ஸ்வேர்ல்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, எப்பொழுதுமே ஒரு ரவுண்டு ஒரு நார்மலான டிசைனுக்கு தான் ரவுண்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம்னா அழகாக தெரியும். ஆனால் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இந்த மாதிரி பண்ணுறோம்னா ஸ்வேர்ல்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறதுக்கே அது நீட் ஃபினிஷிங்காக தெரியும். அடுத்து நம்ம போட்ட பெட்டல்ஸ் பெருசாக போட்டோம்ல, அதில் பார்ஷியலாக ஷேட் பண்ணிட்டு வரோம். இந்த கிளாஸில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஷேடிங்னா சொல்லி எல்லா ஃப்ளாஸ்லேயும் பண்ணியிருப்பேன். ஷேடிங்கிறப்ப நம்மளுக்கு அது செவந்தோடனே பார்த்தா கொஞ்சம் ரியல் எஃபெக்ட் தரும். அதுக்காக தான் ஷேட் பண்ணுறது. தென் பார்த்திங்கன்னா நான் அட்வான்ஸ் கிளாஸையும் எடுக்கலான்னு இருக்கேன். அட்வான்ஸ் கிளாஸில் பார்த்திங்கன்னா நான் ஃபிகர்ஸ் எல்லாமே சொல்லித்தருவேன். அதாவது எலிஃபண்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்மளோட கலசம், அதுக்கப்புறம் மேரேஜ் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரூம் அண்ட் பிரைடல் ஃபிகர்ஸு, இந்த மாதிரி எல்லாமே சொல்லித்தருவேன். அட்வான்ஸ் கிளாஸும் நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அட்வான்ஸ் கிளாஸ் பற்றின டீட்டெயில் வேணும்னா என்னை இன்ஸ்டாவில் காண்டாக்ட் பண்ணுங்கள்.
தென் 4வது ஃப்ளார் பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் ரவுண்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வந்து ஒரு சிம்பிளான ஃப்ளார் தான். ஆனால் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இது கொஞ்சம் போடுறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம லைட் எம் இருக்குல்ல, அந்த எம் வந்து பெட்டல்ஸ் மாதிரி போட்டுட்டு வரோம். போட்டுட்டு 4 சைடு இந்த மாதிரி குட்டி குட்டி பெட்டல்ஸ் போட்டுக்க போகிறோம். அந்த பெட்டல்ஸ்க்கு அடியில் பார்த்திங்கன்னா பார்ஷியலாக ஷேட் பண்ணிட்டு வர போகிறோம். இந்த ஷேடிங்லேயே பார்த்திங்கன்னா 3D ஷேடிங்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு அட்வான்ஸ் கிளாஸில் சொல்லி தருவேன். அட்வான்ஸ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து இப்போ நான் யூடியூப்பில் எடுத்துகிட்டு இருக்கிறது பேசிக் கிளாஸ் தான். இதுக்கு நீங்கள் எந்த விதமான அமௌண்ட்டும் கட்ட தேவையில்லை. நான் பேசிக்லேயே வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக தான் இந்த யூடியூப்பில் எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கு நீங்கள் அமௌண்ட் கட்ட தேவையில்லை. இது வந்து ஃப்ரீ கிளாஸாக நிறைய பேர் குழப்பிக்கிறீங்க. ஃப்ரீ கிளாஸ்க்கும் ஃபீஸ் பே பண்ணி படிக்கிற கிளாஸ்க்கும் குழப்பிக்கிறீங்க. அதுக்காக தான் நான் தெளிவாக சொல்கிறேன். அட்வான்ஸ் கிளாஸ் பார்த்திங்கன்னா ஃபிகர்ஸ் இந்த மாதிரி எலிஃபண்ட் இந்த மாதிரி நிறைய சொல்லித்தரதான் அட்வான்ஸ் கிளாஸு. அது வந்து தனியாக வந்து ஜூம் மீட்டிங்கில் நடக்கும். அதுக்கு டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா தனியாக நீங்கள் இன்ஸ்டாகிராமில் தான் கேட்குற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் எடுக்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ரீ கிளாஸ் தான். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு கோலம் போட்டு கற்றுட்டுருப்போம். கோலம் போடுறவங்களுக்குலாம் தெரியும். இந்த மாதிரி வந்து சின்ன பிள்ளையிலே நம்ம கற்றுருப்போம். அந்த மாதிரி டிசைன் தான் இது. ஒரு ரவுண்ட் போட்டு இதை வந்து சூரியகாந்தி பூன்னு சொல்லுவோமா, அந்த மாதிரி சொல்லுவோம். சன்ஃப்ளவர் இந்த மாதிரி சொல்லி போடுறதான். குட்டி குட்டியாக இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு நடுவுலையும் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பெட்டல்ஸ் போட்டுட்டு வர போகிறேன். இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் கையில் வந்து இதை வந்து நம்ம எஃபெக்ட் எடுத்து கொடுக்குறதே அந்த ஷேடிங்லாம் மோஸ்ட்லி நம்ம எப்படி ஷேட் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் அந்த ஃப்ளார் வந்து நம்ம சிம்பிளாக காட்டுறதும் நம்ம வந்து அதை வந்து ஒரு ரியல் எஃபெக்டில் காட்டுறதும் இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக அந்த பெட்டல்ஸ் எல்லாத்தையும் நான் ஒரு டார்க்கன் பண்ணிட்டு வரேன். நம்ம வீடியோஸில் பார்த்திங்கன்னா இடையில கொஞ்சம் வீடியோஸ் கட்டாய் இந்த வீடியோவில் இருந்திருக்கும். பிகாஸ் வந்து சம் ப்ராப்ளம்னால தான் ஃபோக்கஸ் மிஸ் ஆகிருக்கும். லாஸ்ட்டாக நான் இன்னொரு ஃப்ளார் போட்டிருப்பேன். அது வந்து பாதியிலே கொஞ்சம் நின்றுருக்கும். யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். அது கொஞ்சம் வீடியோ ஃபோக்கஸ் இல்லாமல் கட் ஆகிடுச்சு. அதனால் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் அதை சரி பண்ண பார்த்துக்கிறேன். யாரும் அதை தப்பாக நினச்சிக்காதீங்க. அடுத்தும் பார்த்திங்கன்னா ஸ்வேர்ல்ஸ் போட்டுட்டு இதை வந்து கண்டினியூவாக பெட்டல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக போடுறோம். 3வது ஃப்ளார்ஸ் போட்டோம்ல அதே மாதிரி தான். ஆனால் பெட்டல்ஸ் வந்து இதில் பெருசாக போட்டு வரும். இந்த டிசைன் வீடியோ கட்டுறதுனால யாரும் இதுவும் நினச்சிக்க வேணாம். இது வேணும்னா சொல்லுங்கள். இந்த டிசைன் நான் தனியாக ஷார்ட்ஸில் வேணாலும் போட்டு காமிக்கிறேன். அண்ட் நிறைய பேர் என்கிட்ட நீங்கள் என்ன மெஹந்தி யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. நான் வந்து ஆர்கானிக் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். இது ஓனாக நானே செஞ்சு யூஸ் பண்ணுறேன். இது எப்படி செய்யணுன்றதையும் நான் வீடியோவாக போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.